வேரிகோஸ் வெயின் உள்ள நபர்கள், வேரிகோஸ் வெயின்னா கால்ல நரம்பு சுருட்டல் நல்லா பார்க்கும்போதே கிளியரா தெரியுது. நீண்ட நாளா நீங்க அத இக்னோர் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய வேரிகோஸ் வெயின் தொந்தரவு இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி, கால்ல ரத்தம் தேங்குறதுனால. ஒரு சிலருக்கு சைலன்ட்டாவே உள்ள ஹிடன் வேரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நரம்பு சுருட்டல் இல்லாமயே கால்ல ரத்தம் தேங்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கும். எதெல்லாம் சோடியம் ப்ரிசர்வேட்டிவா போட்டிருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் கூட உங்களுக்கு கால் வீக்கத்தை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. வேரிகோஸ்னால வரக்கூடிய தொந்தரவுனால வரக்கூடிய கால் வீக்கத்துக்கும் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்குறது, இதை எப்படி நம்ம வைத்தியம் பண்ணுறதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இன்னொரு முக்கியமாக காமனாக இந்த சம்மரில் ஒரு சிலர் காலை பொறுத்தவரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றி இன்றைக்கி பேசுவோம். நார்மலாக சம்மர் டைமில் ஒரு சிலர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, கால் நார்மலாக இருக்க சைஸோட கால் கொஞ்சம் வீக்கம் ஏற்படுற மாதிரியான ஒரு சிலருக்கு அறிகுறிகள் இருக்கலாம். நார்மலாக இந்த சம்மரில் வர வீக்கம் ஒரு சிலருக்கு தானாகவே கிளைமேட்னால் வரக்கூடிய சூடெல்லாம் தணியும் போது அந்த கால் வீக்கமும் சரியாயிடலாம். ஒரு சிலருக்கு அதே தொடர்ந்து அந்த கால் வீக்கம் இருந்துகிட்டு இருக்கலாம். ஸோ நார்மலாக வரக்கூடிய கால் வீக்கத்துக்கும் உள்ள தொந்தரவு, இந்த நம்ம ரத்த ஓட்டத்தினால வரக்கூடிய தொந்தரவு, வேரிகோஸ்னால வரக்கூடிய தொந்தரவுனால வரக்கூடிய கால் வீக்கத்துக்கும் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்குறது, இதை எப்படி நம்ம வைத்தியம் பண்ணுறதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். ஸோ நார்மலாக இந்த சம்மரில் வரக்கூடிய கால் வீக்கத்துக்கு இங்கிலீஷில் ஹீட் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஏன் நார்மலாக வருதுன்னா, என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர், சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு, சூடு நிறையா இருக்கிறதுனால பாடி இன்டர்னலாகவே அந்த வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் டெம்பரேச்சருக்கும் பாடியோட இன்னர் டெம்பரேச்சருக்கும் அது தெர்மோஸ்டேட் மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில மாறுதல்களை சர்க்குலேஷன் உண்டு பண்ணுது. இப்போ இதனால் என்ன ஆகுனா, ரொம்ப ஹாட்டான கண்டிஷன்ஸில் சூடு நிறையா இருக்கிற சம்மரில் வெயில் காலத்தில் இருக்கிற நேரத்தில் நம்ம பாடி வெளியில் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ரத்த குழாய்கள் என்ன ஆகுதுன்னா, ஸ்கின்னில் மேலே இருக்கிற ரத்த குழாய்கள் அதாவது நார்மலாக இருக்கிற சைஸோட வெளியில் டெம்பரேச்சர் நிறையா இருக்கும்போது ரத்த குழாய்கள் விரிவடையும். அது பேர் இங்கிலீஷில் வாசோடைலேஷன் சொல்லுவோம். ஏன் விரிவடையுதுன்னா, ரத்த குழாய்கள் விரிவடையும் போது நார்மலாக ரத்த ஓட்டத்தில் தான் உங்களுக்கு எல்லாம் நீர் சத்து எல்லாமே இருக்குதுல்ல. ஸோ நீர் அது காலில் சதைக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரத்த ஓட்டம் நல்லா விரிவடையும் போது உள்ளே இருக்கிற நீர் சதைக்கு ஸ்ப்ரெட் ஆகிற வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த சம்மர் டைமில் மட்டும் ஒரு சிலருக்கு கால் நார்மலாக இருக்க இதோட வீக்காக இருக்கணும். ஸோ இந்த வீக்கத்தினால என்னென்னா, ஒரு சிலர் கால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பர்னிங் சென்சேஷன் வரலாம், கால் டைட் ஆகலாம். ஸோ நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் கனமாக ஆகலாம். ஸோ இதே நேரத்தில் இது என்னென்னா, ஈவினிங் டைமில், நைட் டைமில் இந்த டெம்பரேச்சர் வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் டெம்பரேச்சர் கம்மியாகும் போது அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி நார்மலாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. சம்மர் டைமில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரலாம். இதோடு இல்லாமல் நம்ம நார்மலாக சம்மர் டைமில் சரியாக தண்ணி குடிக்கல, டீஹைட்ரேஷன் ஆகுது, உடலில் இருக்கக்கூடிய உப்பு சத்து அது அதிகரிக்கும். நீர் இழப்பை அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சோடியம் ரிட்டென்ஷன் நிறையா ஆகும். ஸோ நார்மலாக சோடியம் ரிட்டென்ஷன் நிறையானாலே கால் வீக்கம் வரும். பல விதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உப்பு சார்ந்த உணவுகள் நிறையா சாப்பிடும் போதும் கால் வீக்கம் அதிகமாகலாம். இதோடய இல்லாமல் ஒரு சிலருக்கு நடவடை சரியாக இருக்க மாட்டாங்க. சம்மரில் வாக்கிங்கில் வெளில போக மாட்டாங்க. நீண்ட நேரம் காலை தொங்க போடுறது, இயற்கையாக அவங்க உடல் பருமனாக இருக்கும். இந்த மாதிரியான அவங்களுடைய உடல் சார்ந்த ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகும் போது அந்த வீக்கமும் சேர்ந்து, இந்த ஹீட்னால் வரக்கூடிய வீக்கமும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காலில் வீக்கம் வர மாதிரியும், கால் கனமாக இருக்கிற மாதிரியும், நடக்கும்போது ஹெவியாக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸை டெம்பரரியாக உண்டு பண்ணலாம் அந்த சம்மர் சீசனில். இதோடு சேர்ந்து சம்மரில் ஒரு சிலர் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு இன்னும் கொஞ்சம் ஃபர்மாக டைட்டாக இருந்து வச்சுக்கோங்க, பாடியை ஒட்டின மாதிரியான ட்ரெஸ்ஸு டைட்டாக போட்டாங்கன்னா அதையும் கால் வீக்கத்தை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரெண்டாவது, சம்மரில் போடக்கூடிய ட்ரெஸ் உங்களுக்கு ப்ரீத்தபிள்னால் உள்ளே ஃப்ரீயாக ஏர் போயிட்டு வர மாதிரியான மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாடியோட டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு அதுவும் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் போகிற ட்ரெஸ் உள்ளே ஃப்ரீயாக ஏர்லாம் போகாமல், நம்ம அந்த காலத்தில் சொல்லுவோம் நைலான், டெரிகாட்டன் மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஹீட் உள்ளே காற்று ஃப்ரீயாக போயிட்டு வர முடியாதனாலையும் இன்னும் பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக உப்பு சத்தை இன்னும் பாடியை ரீட்டைன் பண்ணுறது, பிளட் வெசல்ஸ் இன்னும் டைலேட் ஆகிறது, இன்னும் விரிவடைகிறதுனாலையும் கால் வீக்கம் அதிகமாகலாம். ஸோ நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் ஒரு முக்கியமான ரீசன் கால் வீக்கம் அதிகமாகிறது. ஸோ இந்த கால் வீக்கம் அதிகமாகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் கனமாகலாம், டைட் ஆகலாம், ஸ்கின் டைட் ஆகலாம். ஆங்கிள் ஜாயிண்ட் பக்கத்தில் அந்த மூமெண்ட்ஸ், ஆங்கிளோட மூமெண்ட்ஸு, கணுக்காலில் மூமெண்ட்ஸ் டைட் ஆகலாம், ஏன்னா கால் வீக்கம் வரதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் கால் வலியும் உண்டு பண்ணலாம் அதிகமாக இருக்கும்போது. ஆல்ரெடி பாடியில் மற்ற இயற்கையாக அவங்க பாடி வெயிட்டாக இருக்கும்போது, விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கும்போது இந்த கால் வீக்கம் இந்த நேரத்தில் கொஞ்சம் கால் வலியோடு உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. கால் எரிச்சலும் உண்டு பண்ணலாம்.
பட் இதோட சேர்ந்து நம்ம கிளைமேட் திருப்பியும் நார்மலாக அடுத்த வின்டரோ இல்லைனா ரெய்னி சீசனோ வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இப்போ இது எப்படி தொடர்ந்து ஒரு வீக்கம் வந்து சம்மர்லாம் தாண்டி அதையும் தாண்டி வர்ற வீக்கம் வந்து என்னென்னா, காலில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த வெயின் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளார இருக்கும்போது அது இன்னும் ரத்த தேக்கத்தை உண்டு பண்ணுறதுனால அந்த வீக்கம் வந்து தொடர்ந்துட்டு இருக்கும். இந்த வீக்கம் வந்து தொடர்றதுனால என்னென்னா, காலில் தேங்க 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 அவங்க நடவடையாக இருக்கும்போது மசில் கிராம்ஸ் வரும். நைட் படுக்கும்போது டைட்டாக மசில் பிடிச்சி இழுக்கிற மாதிரி நைட் ஹெவினஸ் வரலாம். காலில் கனமாக இருக்கலாம். தோல் கருத்து போகலாம். நடக்கும்போது உங்களுக்கு மசில் கிராம்ஸ் வந்து மோஸ்ட்லி நின்றுட்டு செய்கிற வேலையாக இருந்தால் ஈவினிங் போல் இல்லை நைட்டு போல் ஆகும்போது அந்த கிராம்ஸ் அதிகமாகலாம். ப்ளஸ் வந்து தோல் கலர் மாறும்போது அரிப்பு ஏற்படலாம். காலில் இன்ஃபெக்ஷன் வரலாம். காலில் ஆறாத புண்ணுகள் வரலாம். தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ளீட் ஆகலாம், புண்ணு வரலாம், இன்ஃபெக்ஷன் காலில் திரும்பி திரும்பி ரெகுலராக வரலாம். ஸோ இது ஒரு பார்ட். வியாதியோட சம்மர் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து வரதுனால உள்ள இருக்கக்கூடிய ரத்த தேக்கத்தை நீங்கள் கவனிக்க தவறிடக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் காலில் சம்மர் சீசனில் வந்துட்டு ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வந்து நடவடை கம்மியாக இருக்கிறதுனாலையும், உப்பு சத்து கொஞ்சம் ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனால, ப்ளஸ் உணவு பழக்கவழக்கம் சரியாக இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏஜ் ஆகும்போது இந்த சம்மர் சீசனில் கால் வீக்கம் ஏற்படலாம். அவங்களுக்கு ஏற்கனவே காலில் வெயின்ஸில் வியாதிகள் இருந்துச்சுன்னா அது இன்னும் வந்து இந்த வீக்கத்தை இன்னும் அதிகரிக்கலாம். சம்மர் சீசனில் மட்டும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்டம்ஸ்லாம் சிவியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ இதை தவிர வேறு என்ன மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நார்மலாக ஒரு சிலருக்கு உள்ளார வியாதி இருக்கும். அந்த மாதிரி வியாதினால கால் வீக்கம் இந்த நேரத்தில் இன்னும் அதிகமாகலாம். ஸோ அவங்க யாரெல்லாம்னு பார்க்கும்போது காலில் நீண்ட நாளாக வந்துட்டு வெயினில் ரத்த தேக்கம் ஏற்பட்டு கால் ஹெவியாக கனமாக தோல் கருத்து போய் காலில் புண் வந்து ஆறாத நபர்கள், காலில் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்து செல்லைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தோலுக்கு கீழே கனமாகி திக்காகி வலியோடு இருக்கக்கூடிய தோல் கருத்து போய் கால் கனமாக இருக்கக்கூடிய நபர்கள், அப்புறம் ப்ளீட் ஆகக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாமே அந்த காலில் ரத்த தேக்கத்துக்கான அறிகுறிகள். ஸோ இந்த காலில் ரத்தம் தேக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே காலில் வந்து நரம்பு வந்து சுருண்டு போய் வெளியில் தோல் அளவில் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு சைலண்ட்டாகவே உள்ள ஹிடன் வேரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நரம்பு சுருட்டல் இல்லாமே காலில் ரத்த தேக்கத்துக்கான அறிகுறிகள் இருக்கும். நான் சொன்ன இந்த அறிகுறிகள் தான். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இந்த சம்மர் டைமில் இன்னும் இதெல்லாம் இருந்துச்சு இன்னும் அதிகமாகலாம். செகண்ட் வேரிகோஸ் வெயின் உள்ள நபர்கள். வேரிகோஸ் வெயின்னா காலில் நரம்பு சுருட்டல் நல்லா பார்க்கும் போதே கிளியராக தெரியுது. நீண்ட நாளாக நீங்கள் அதை இக்னோர் பண்ணியிருப்பீங்க. சுருண்டு போய் இருந்திருக்கும், தோல் கருத்து போயிருக்கும், கால் கனமாக இருக்கும், வலி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் வந்து இந்த சம்மரில் இன்னும் அந்த இரத்த குழாய்கள் விரிவடைகிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய வேரிகோஸ் வெயின் தொந்தரவு இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி காலில் ரத்தம் தேங்கிறதுனால. இப்போ மூணாவது வந்து ஆல்ரெடி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும். கார்டியாக் ஃபெயிலியர் இருந்திருக்கும், ரீனல் ஃபெயிலியர் இருந்திருக்கும், இல்லை ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க, லிவர் கண்டிஷன்ஸாக இருக்கும், இல்லை உடம்புல வந்து விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் ஒபீஸ் பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாமே வந்து இந்த நேரத்தில் இந்த சம்மர்னால் வரக்கூடிய பாடி வந்து அதோடைய உள்ளார இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ரத்தம் தேங்கிறதுனாலையும் இந்த வியாதினாலையும் ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் அதிகமாக மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ், மாதமாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த சம்மர் டைமில் நான் சொன்ன ஏற்கனவே பாடியோட ஓன் ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ் வந்து ரத்த தேக்கத்தை உண்டு பண்ணும்போது ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு ஏற்கனவே வயிற்றில் குழந்தை வளர்ந்துட்டுருக்கும், அதனாலேயும் கால் வீக்கம் வரலாம். ப்ளஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் வேறு அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸில் இருக்கும். இந்த மாதிரியான நபர்களும் சம்மரில் வந்துட்டு இந்த கால் வீக்கம் இன்னும் அதிகமாகலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஏற்கனவே உள்ளுக்குள்ளே மற்ற காரணங்களால் இந்த சம்மரில் வரும்போது தொந்தரவுகள் அதிகமாகலாம். சம்மர்னால் வரக்கூடிய கால் வீக்கத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலான்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து நல்லா ஹைட்ரேட் ஆகிருக்கணும். ஏன்னா பாடியோட டெம்பரேச்சர் வந்து உள்ளுக்குள்ளே அதிகமாகும் போது, என்வரான்மெண்ட் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு சரியான முறையில் ஹைட்ரேட் ஆகணும். தண்ணி ஆகாரம் குடிக்கிறது கண்டிப்பாக வந்து மோர் தென் இப்போ சப்போஸிங் 2 லிட்டர்ஸ் குடிக்கிறீங்கன்னா சம்மர் டைமில் ஒரு 3 லிட்டர்ஸ் குடிங்க. ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாடி ஹீட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு யுக்தி உங்களுக்கு. செகண்ட் என்ன பண்ணலான்னா, லெக்கை எலிவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீண்ட நேரம் காலை தொங்க போகிறதுனால அந்த சம்மரில் வரக்கூடிய வீக்கம் அதிகமாகும். லெக் எலிவேஷன் வந்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ லெக்கை எலிவேட் பண்ணி வச்சுக்கலாம். மூணாவது முக்கியமான பாயிண்ட் வந்து சோடியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு, அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே சோடியம் ரிட்டென்ஷன் நிறையா இருக்கும். வேசோடைலேட் அந்த ரத்தம் தேக்கம் உண்டு பண்ணுறதுனால பாடி இருக்க நீர் இன்னும் பாதுகாக்கிறதுக்காக பாடி வந்து சோடியம் செக்ரேட் பண்ணும். அந்த சோடியம் செக்ரேட் பண்ணும்போது நீங்களும் அதிகமாக சோடியம் ஃபுட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கால் வீக்கத்தை அதிகமாகும். ஸோ சோடியம் அந்த மாதிரி நம்ம ஃப்ரைட் ஃபுட்ஸு, உப்பு சத்து இருக்கக்கூடிய அந்த மாதிரி எக்ஸஸ் சால்ட்டு போட்டு நீங்கள் சாப்பிட்றது, ப்ளஸ் ரிஃபைன்ட் சுகர்ஸ், இது எல்லாமே சோடியம் ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அப்புறம் அந்த ஹை எனர்ஜி ட்ரிங்க்ஸ், எதெல்லாம் சோடியம் ப்ரிசர்வேட்டிவாக போட்டிருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் கூட உங்களுக்கு கால் வீக்கத்தை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. நாலாவது முக்கியமான பாயிண்ட் வந்து
நம்ம போடுற ட்ரெஸ் வந்து ப்ரீத்தபிளாக இருக்கணும். அதாவது உள்ளே வந்து ஃப்ரீயாக காற்றோட்டம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து மெஷர்ஸ் டு ரெடியூஸ் ஹீட் ரிலேட்டட் கால் ஸ்வெல்லிங். ஸோ இதோட சேர்ந்து நீங்கள் காலில் நான் சொன்ன மாதிரி வேரிகோஸ் வெயின் ப்ராப்ளமும் காலில் ரத்த தேக்கம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து டாக்டரை அணுகி அந்த தகுந்த ஸ்கேனையும் பண்ணிவிட்டு இது இன்னும் சம்மரில் அதிகமாகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ள வியாதியை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா தீவிரம் வந்து அவ்வளோ அதிகமாகாமல் பாதுகாத்துக்கலாம். தேங்க்யூ.